பொங்கல் திருவிழாவில் ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி மதுரையில் கல்லூரி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அங்குள்ள எமது செய்தியாளர் காதர் மொய்தீனிடம் கேட்கலாம். காதர் மொய்தீன், சொல்லுங்க, மாணவர்கள் இப்போ எந்த பகுதியில சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க? அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் என்ன? காதர் மொய்தீன். தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்த ஜல்லிக்கட்டுக்கு புகழ் சேர்க்கின்ற பகுதி என்றால் அது தெற்கு மாவட்டம் மட்டும்தான். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மாவட்டம் ஜல்லிக்கட்டுக்கு புகழ் சேர்த்த மாவட்டம் என்று சொல்ல வேண்டும். இந்த மதுரை மாவட்டத்தில் தை மாதத்தினுடைய முதல் நாள் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறும். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறாத நிலையில் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுமா நடைபெறாதா என்ற இந்த தொடர்ந்து சந்தேகம் எழுந்து வந்துள்ளது. இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும், இந்த வருடம் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்திட வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை விடுத்த நிலையில் இதுவரை ஜல்லிக்கட்டு போட்டி நடப்பதற்கான எந்தவித அறிகுறிகளும் தெரியவில்லை. இதை கண்டித்து இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும். தமிழகத்தில் இந்த இந்தியாவில் பீட்டா அமைப்பை நிறுத்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவனியாபுரத்தைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் மதுரை அவனியாபுரம் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். மேலும் ஏர்போர்ட் பகுதிக்கு செல்லக்கூடிய பிரதான சாலை இந்த பகுதி என்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. காதர் மொய்தீன், இப்ப மாணவர்கள் கிட்ட பேச முடியுமா? அவங்களுடைய கருத்துக்களை கேளுங்க. காதர் மொய்தீன், இந்த மாணவர்களுடைய கோரிக்கை என்னவென்றால், முதலில் ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு அவசர சட்டம் இயற்றுவதற்கு மத்திய அரசு உடனடியாக முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்னும் 2 நாட்கள் தான் ஜல்லிக்கட்டு நடத்த உள்ளது. ஆனால் இந்த ஜல்லிக்கட்டுக்கு தற்போது அனுமதி வழங்கப்பட்டால் மட்டுமே அந்த பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியது இருக்கும். இந்த கேலரிகள் உள்ளிட்ட அமைப்பதற்கான வழிமுறைகள் சாத்தியக்கூறுகள் இருக்கும். ஆகவே அதற்கான பணிகளை உடனே இந்த மத்திய அரசு ஜல்லிக்கட்டுக்கான அனுமதியை வழங்க வேண்டும். மேலும் இந்த பீட்டா அமைப்பை உடனடியாக இந்தியாவில் தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் தொடர்ந்து கண்டன கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர். மத்திய அரசுக்கு எதிராகவும் ஜல்லிக்கட்டை நடத்த வலியுறுத்தியும் அவர்கள் தொடர்ந்து கண்டன கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர். இதன் காரணமாக மதுரையிலிருந்து விமான நிலையம் வழியாக தூத்துக்குடி செல்லக்கூடிய சாலையில் போக்குவரத்தானது முழுமையாக தடைபட்டுள்ளது. இந்த போக்குவரத்து இதுவரை சரி செய்யப்படவில்லை. காவல்துறையினர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அந்த கல்லூரி மாணவர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஆனாலும் கூட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் தொடர்ந்து அந்த ஜல்லிக்கட்டுக்கான மறியலானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மறியல் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடங்கள் கடந்துவிட்டது. இருப்பினும் அந்த மறியலை கைவிடுவதாக அந்த கல்லூரி மாணவர்கள் இல்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இந்த போராட்டத்திற்கான ஆதரவு தொடர்ந்து அதிகரித்து வந்து கொண்டிருக்கின்றது. கல்லூரி மாணவர்கள் தான் இந்த சாலை மறியலில் இப்போது ஈடுபட்டனர். இப்போது அதற்கு பொதுமக்களும் ஆதரவு தெரிவித்து பலரும் இந்த சாலையில் உட்கார்ந்து வண்ணம் உள்ளனர். இதனால் தொடர்ந்து இந்த பகுதியில் மக்களுடைய வருகை அதிகரித்திருக்கிறது. இந்த போராட்டத்திற்கான ஆதரவும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. போலீசார் பலவித பேச்சுவார்த்தை நடத்தியும் இதுவரை பேச்சுவார்த்தையில் எந்தவித உடன்பாடும் ஏற்படாத காரணத்தினால் போக்குவரத்தானது ஸ்தம்பித்து நிற்கின்றது.